ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் இன்ட்ரெஸ்ட், அதாவது நீட் இருக்கு இல்லையா, என்டி அவங்களோட வெப்சைட்டில் ரீஎக்ஸாமினேஷன் நடக்குது இல்லையா, அதோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நேராக அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டுக்கு போனால் NTA.NEET போட்டால் இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இதில் லிங்க்ஸ் அந்த ப்ளூ கலர் ஹைலைட் போட்டிருக்காங்க பாருங்கள், அட்மிட் கார்டு ஃபார் நீட் 2026 ரீஎக்ஸாமினேஷன் இஸ் லைவ். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபீ ரீஃபண்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் இருக்குது பாருங்கள், அதுவும் பாருங்கள். அதில் என்ன கொடுத்துக்கிறாங்க, இது கீழே இருக்குது பாருங்கள், ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் தி கேண்டிடேட் ஆஃப் நீட் UG 2026 ஷெட்யூல்ட் ஆன் 21st June 2026. இப்போ ரீஎக்ஸாமினேஷன் நடக்குது இல்லையா, 21 ஜூனுக்கு அதோட அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் கேண்டிடேட் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஃபீ ரீஃபண்ட் வெரிஃபிகேஷன் லிங்க் இருக்கு இல்லையா, அது கீழே அட்மிட் கார்டு ஃபார் நீட் 2026 ரீஎக்ஸாமினேஷன். ஓகேங்களா, இது ரெண்டு, அது கீழே கூட அட்மிட் கார்டு ஃபார் நீட் UG 2026 ரீஎக்ஸாமினேஷன் ஆல்டர்னேட் வெப்சைட்டுன்னு கொடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுமே நீங்கள் எது வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்ணிவிட்டு நேராக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டு ப்ளஸ்ஸு செக்யூரிட்டி இந்த கேப்சா போட்டு ஒரு OTP வரும், லாகின் பண்ணி நீங்கள் உங்களுடைய நீட் 2026 ரீஎக்ஸாமினேஷனோட ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணால் இந்த ரீஃபண்ட் இருக்கு இல்லையா, நிறைய வந்து என்ன ப்ராப்ளம்னாக்கா, நிறைய பேர் பேங்க் அக்கௌண்ட்டெல்லாம் ராங்காக கொடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதிலே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அவங்களுடைய இங்கே பாருங்கள், ஓப்பனிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் ரீகன்ஃபர்மேஷன் கரெக்ஷன் விண்டோ இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணி இதில் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், சைட் கான் பி ரீச்னு போட்டுக்கிறாங்களா, ஃபைல் டவுன்லோட். இந்த ஃபைலில் என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், ஓப்பனிங் ஆஃப் பேங்க், அதாவது as a candidates are aware the NEET NTA is processing the refund of examination fees 2026. For this purpose, candidate were earlier provided an opportunity to furnish their bank account details through the registration portal. அது நீங்கள் வந்து திருப்பியும் வந்து லாகின் பண்ணி ஒரு டைம் நீங்கள் வந்து பெனிஃபிஷரி நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் பேங்க் நேமு, IFSC கோடெல்லாம் ரீவெரிஃபை பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்காதுன்னு செக் பண்ணி ராங்காக இருந்தால் நீங்கள் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்து ரீவெரிஃபை பண்ணிட்டா அவங்களுடைய ரீஃபண்டு கரெக்டாக அவங்களுடைய பெனிஃபிஷரிக்கு வந்துடும். இதுதான் அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து optionally upload a scanned copy or cancelled check of first page or the first page of the bank passbook containing the account detail wherever available. Ensure that all particulars furnished are correct and belong to the intended beneficiary account for receipt of the refund. Keep their login credential, OTP and personal information confidential and do not share the same with any person under any circumstance. கொடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கணும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ரீஃபண்டுக்காக. ஓகேங்களா, ஷுட் பி டன் பிஃபோர் டவுன்லோடிங் தி அட்மிட் கார்டு. நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடி இது செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம், அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் போய் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.